திருடிக்கு ஆசை சீரியல் 4 எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னும் போது, ரோகிணி குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைய பற்றி பேசும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆவலாகவும் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன குழந்தை இதுக்கு முன்னாடி பெற்ற மாதிரியே பேசுகிறீங்களே என்னும் போது சமாளிச்சிடுறாங்க. அதே மாதிரி மீனாவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, என் அம்மாவும் 3 குழந்தைங்களை பெற்றாங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அது 2வது குழந்தைய பார்க்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அந்த குழந்தை வளர்கிறத பார்க்கும்போதே போயிடும் அப்படின்னு ஏதோ பேசிடுறாங்க. அப்புறம் ஸ்ருதியும் அமைதியாகிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத தான் காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னும் போது, அந்த 30 லட்ச ரூபா கடை 3 பேருக்கும் தான் ஷேரு, அதாவது ரவிக்கு, மனோஜ்க்கு, முத்துக்கு 3 பேருக்குமே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எப்படிரா அப்படின்னு பார்த்தா, அந்த பணம் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு நம்ம முத்து. இது எல்லாத்துக்கும் காரணமே ஜீவா பணம் கொடுத்து அதுதான் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்போது, இது மட்டும் தான் ஜீவா கொடுத்ததா, இல்லை மற்றபடி இன்னும் பணம் எல்லாமே இப்படி தான் வந்ததா, இப்போ உங்கள் அப்பா கிட்டேருந்து எதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொட்டையை குழப்பி விடுவார்.